ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் சஜஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த பென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பென் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வந்து என்ன பர்பஸுக்கானது அப்படின்னு சொன்னோன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டும் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ இது எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகலாமா இந்த கவர் அப்படின்னா ஓகே, கொண்டு போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. சரிங்களா, அதனால் அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை பேக்குள்ளே இந்த கவர் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேல்குலேட்டர் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆர்பட்டோ இல்லை ஒரு கேஷியோவோ எந்த பிராண்ட்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மலாக என்னென்னா இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படிங்கிற சயின்டிஃபிக் இது மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லப்போனால் அவ்வளோதான். ஓகேங்களா, மிச்சம் எதுனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி அதெல்லாம் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் நார்மலி இப்போ கேல்குலேட்டரில் இருக்குது. பட் ரொம்ப இவ்வளோ பெருசாக மொபைல் ஃபோன் மாதிரி வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்ன கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பேக்கெட் கேல்குலேட்டர் டக்குன்னு கீழே போட்டால் கூட அது உடனே பீஸ் ஆயிடும், ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு கேல்குலேட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அது ஒன்று. சரி, ஓகே, இப்போ ரெண்டு நம்ம வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கேல், தென் எரேசர் ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்கேல் ஒன்று வச்சுக்கோங்க, எரேசர் ஒன்று வச்சுக்கோங்க. நார்மல் வந்து இப்போ நீங்கள் அப்சரா பென்சில் அந்த மாதிரி எதுவும் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் டிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிப் பென்சிலுக்கு கூடவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு டிப் பாக்ஸ் வச்சுக்கோங்க. டிப் பென்சிலை பொறுத்த மட்டும் 0.7 வாங்குறது பெட்டராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 0.7 வாங்கினீங்கன்னா அதோட டிப் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை நான் அப்சரா பென்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னா அப்போ பக்கத்தில் ஷார்ப்னரும் நீங்கள் எக்ஸாம் கொண்டு போயிருங்க. எரேசர் நான் இங்கே இல்லை, பட் நீங்கள் அதை சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பிளாக் கலர் ரீஃபில், ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். பிளாக் கலர் அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பிளாக்கை மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸோ பிராண்டோ இல்லை யுனோமேக்ஸ் பிராண்டோ மட்டும் நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா சில இதில் வந்து ரொம்ப அந்த நிப்பு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், போல்டாக தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கெட்சு மாதிரி தெரியும். அது எக்ஸாமுக்கே கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் பர்சனல் அட்வைஸ். ஓகே, தட்ஸ் ஆல். பென்னு வந்து எத்தனை பென்னு வந்து நம்ம எக்ஸாம் கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் 3 பென்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 பென் வச்சுக்கோங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ இதில் ஒரு பேப்பர் இருக்கா, இப்போ நம்மளோட எக்ஸாமில் வந்து ரூல்டு ஷீட்டு தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ரூல்டு ஆன்சர் ஷீட் தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேப்பருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பென் இருந்தால் தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ சில இது இப்போ இங்கே பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் நான் எழுதிருக்கிறது இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஏன், இதோட பேப்பர் குவாலிட்டி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாமில் இருக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு எந்த பென் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னா மேக்ஸிமம் இந்த பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எல்லா பிளேசஸ்லையும் கிடைக்கக்கூடிய பென்ஸ் தான். நான் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதுவும் சொல்லலை. இது போக ஒரு சில பென்னும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, தட்ஸ் ஆல். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோ எல்லாருமே இப்போ காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. சரிங்களா, எக்ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால் எக்ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பென் வாங்குறீங்கன்னா இப்போ எக்ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் யுனோமேக்ஸ் ஆல்சோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுக்குமே பாருங்களேன் அந்த ஒரு திக்னஸ் எல்லாமே வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்து நார்மலாக உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். சரிங்களா, நீங்கள் எக்ஸோ வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இல்லை யுனோமேக்ஸ் பிராண்டு வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எக்ஸோ, யுனோமேக்ஸு, இன்னொன்று இதில் இல்லாத பிராண்ட் நான் சொல்கிறேன், ரோரிட்டோ யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரி. எக்ஸோ, யுனோமேக்ஸு, ரோரிட்டோ, இன்னொன்று உட்டு மாதிரி இருக்குங்களா, உட்டின்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேர். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் இந்த கேட்டகரிஸில் வந்து வரக்கூடியதான். ஓகே, ஸோ அந்த ஒரு திக்னஸ்லேருந்து எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எழுதுறதுக்கு உங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு 3மே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டானதில் வந்து இருக்குது. இது என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா டோம்ஸ். ஓகே, டோம்ஸோட பிராண்டு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸாம் பொறுத்த மட்டும் சாஃப்ட்னஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த நிப்பு வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, இப்போ சிலையில் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருந்தாலும் அந்த மாதிரி நிப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது உங்களுக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால தான். சரி, பிளாக் ஏன் இந்த மாதிரி ஒரு பிராண்டை நான் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்களேன்,
மணிகண்டன். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. பிளாக் வந்து ரொம்ப எடுத்து கொடுத்துலாம் உங்களுக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஓகே, பிளாக் தெரியுது, இது ப்ளூ, இது பிளாக்கு, கரெக்டாக. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறேன்னா பளிச்சுன்னு ரொம்ப அப்படியே பயங்கரமாக அப்படிங்கிறதுல இல்லை. சிலெல்லாம் போல்டாக வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சு எழுதுகிற மாதிரி பசங்க ரைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறது தான் பெட்டர். அதுக்காக தான் இந்த ஒரு சஜஷன். சரி, இப்போது பெண்ணை நான் சொல்லிட்டேன், சரிங்களா. தென் இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு லைன் இருக்கும். ரூல்டு தானே, ஓகேங்களா. இப்போ ரூல்டு நோட்டில் இப்படி இருக்கும், இப்படி லைனாக இருக்கும். இப்படி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன், ராங் மெத்தட் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ராங் மெத்தட் ஏன் ராங் மெத்தட் நான் சொல்கிறேன்னா, அது சில பேர் பண்ணுவாங்க. அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் கிடையாது. என்ன ராங் மெத்தட்னு சொல்லட்டா? இப்போ நான் எழுதுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, திஸ் இஸ் ராங் மெத்தட். ஏன்? லைன் இப்படி போட்டு ரூல்டு நோட் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா. நான் எப்படி ரைட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பேராகிராஃப் எழுதிவிட்டேன், அடுத்து ஒரு லைன் விட்டுட்டேன், இங்கே ஒரு லைன் எழுதிட்டேன், அடுத்து ஒரு லைன் விட்டுட்டேன், இங்கே ஒரு லைன் எழுதிட்டேன், அடுத்து ஒரு லைன் விட்டுட்டேன், இங்கே ஒரு லைன் எழுதியிருக்கேன். இப்படி எழுதுனா ஆன்சர் ஷீட்டு உங்களுக்கு அடிஷனல் ஷீட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட பேப்பரை பார்ப்பாங்க. ஏன்னா சில பேர் இந்த ஸ்கூல் காலேஜில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எழுதுனா நல்லா நிறைய எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க பசங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா. அது வந்து பண்ணாதீங்க, தேவையில்லாதது அப்படி பண்ணாதீங்க. சரி, அப்போ எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் மெத்தடை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் மெத்தட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் மெத்தட் வந்து எப்படி நோட் பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு டைப்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 6 ஹெட்டிங் நீங்கள் எழுதுறீங்க, கரெக்டுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, முதல் சினாப்சிஸ் மாதிரி 6 ஹெட்டிங்கையும் போட்டுருங்க. அடுத்து ஒவ்வொரு ஹெட்டிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்டிங்கை நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு கீழே நான் பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஹெட்டிங்கில் இப்போ நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதிட்டுருக்கேன், சரிங்களா. எழுதி முடிச்சிட்டேன், டாட். இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன், ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டேன், அந்த ஹெட்டிங் ஒன்று போட்டுட்டு அதில் ஒரு டபுள் லைன் ஒன்று கொடுத்தேன், ஒரு செமிகோலன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சும்மா டாட் வைக்கலாம், ஒரு ஹைஃபன் போட்டுக்கலாம், இல்லை வெறும் டாட் மட்டும் வச்சுக்கலாம், அது யுவர் சாய்ஸ். ஓகே, இந்த மாதிரி அதுலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அதனால் ஒரு கேப் விட்டு எழுதி கண்டினியூஸாக ஒரு லைன் எழுதிட்டேன். அப்போ இங்கே டாட் வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த ஒரு லைன் விட்டுட்டு செகண்ட் ஹெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஹெட்டிங், அடுத்து மறுபடியும் அதே மாதிரி. அப்போ பார்க்க அழகாக இருக்கும். இப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைன் எழுதுறது, ஒரு லைன் விடுறது ராங் மெத்தட். அப்படி பண்ணக்கூடாது. இப்போது சம்மில் ஒரு 7 ஹெட்டிங், தீரில் ஒரு 7 ஹெட்டிங் இருக்குன்னா ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு ஒரு 1 2 3 4 லைன்ஸு, அப்புறம் ஒரு லைன் விட்டு இன்னொரு ஹெட்டிங்கை போட்டு, அப்போ பார்க்க கரெக்டாக இருக்கும். ஹெட்டிங்க்கு வந்து நம்பர் போட தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க. சப்டிஷன் 1 சப்டிஷன் 2 அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. 1 2 3 4 பிறகு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். சரி, ஸோ திஸ் இஸ் ரைட் மெத்தட். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா. சரி, இப்போது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தோம்னா அந்த கொஷின் பேப்பரில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த கொஷின் பேப்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர் ஷீட்டு எப்படி இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. அந்த ஆன்சர் ஷீட்டில் நம்ம எம்சிக்கு வந்து நம்ம ஷேட் பண்ணணும் இல்லையா. இதுதான் கொஷின் பேப்பர். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் இது பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் கையில் கொஷின் பேப்பர் கொடுத்தாச்சு, இது ஆன்சர் ஷீட்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜை எடுத்து பென்சில் வச்சு இந்த எம்சிக்யூவை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் வருதோ, சும்மா பென்சில் வச்சு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் எடுத்து ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் அந்த இதில் ஷேடிங் கொடுக்கணும். ஷேடிங் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ரீசெண்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நான் போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், ABCD அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது
ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். இங்கே நீங்கள் ஷேடு பண்ணணும். கொஷின் பேப்பர் கையில் இருக்குது. இந்த எம்சிக்யூவை நானாக வந்து அப்படியே சும்மா ஃப்ளூக்கில் பீலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜில் பென்சில் வச்சு யூஸ் பண்ணி ஆன்சர் இப்போ டீன்னு வருதுன்னா, அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீன்னு வருதுன்னா, அப்போ ஃபஸ்ட்டு பேஜை வச்சு டி, அவ்வளோதான். இதோட ரீசன்லாம் நீங்கள் எங்கேயும் எழுத தேவையில்லை. அப்போ ஏன் ப்ரோ லாஸ்ட் பேஜில் எழுதுறேன் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணால் தானே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்த பேஜில் ஒர்க் அவுட் பண்ணணும், சும்மா வந்து நம்மளாக ஏதாவது ஒரு இடத்துல எழுதக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி எம்சிக்யூ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா, எங்கே நம்மளால் சும்மா இங்கே வந்து கொஷின் லெவலாம் எழுதக்கூடாது, தப்பு எழுதக்கூடாது, கொஷின் பேப்பரில் எழுதக்கூடாது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜில் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஆன்சரோட ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து அதை எரேஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல், சரிங்களா. சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. என்ன டைம் கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இன்டர் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் இன்டருக்கு ஃபைனல் கிராண்டுக்கும் 15 மினிட்ஸ் டைம் உண்டு. அப்போ ஒரு 1:45 to 2 o'clock வரைக்கும் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ஓகேங்களா. 1:45 2 o'clock 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம். அந்த டைமில் வெளியில் உட்காந்து படிக்காமல் ஹால்குள்ளே கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் பேப்பரில் அப்படியே வரிசை என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் எனி 5 questions out of 7 questions given. Each question carries 14 mark. 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்களே, அந்த 15 நிமிஷத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணணும் தெரியுமா, எதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7A எடுத்திங்கன்னா ஏவும் தெரியுதா பியும் தெரியுதா, அடுத்து 6 எடுத்தோம்னா ஏவும் தெரியுதா பியும் தெரியுதா. அப்போ ஏபி எல்லாமே தெரிகிற மாதிரி கொஷின் பேப்பர் எடுக்கணும். ஏவும் தெரிஞ்சிருக்கணும் பியும் தெரிஞ்சிருக்கணும், ஏவும் தெரிஞ்சிருக்கணும் பியும் தெரிஞ்சிருக்கணும், ஏவும் தெரிஞ்சிருக்கணும் பியும் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரியாக சூஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ அந்த 15 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 2ல் ஏ தெரியுது, 2ல் ஏ தெரியுது, 3ல் பி தெரியுது, இப்படி இருக்குது. அப்போ எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாமில் ஃபஸ்ட்டு பேஜை எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன, இது எம்சிக்குலாம் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, பார்ட் பியா, இது செக்ஷன் பியா, இப்போ செக்ஷன் பி என்ன கொஷின் நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இப்போ எனக்கு 6Aவும் பியும் நல்லா தெரியுது ப்ரோ. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6A, ஓகே, என்ன சம்முனா சம்மு தெரியுங்க, எழுதி முடிச்சுருங்க. அடுத்து 6B எனக்கு தெரியும் ப்ரோ, அப்போ 6B எழுதி முடிச்சுருங்க. ஓகே, அடுத்து ப்ரோ எனக்கு 4Aவும் பியும் நல்லா தெரியும் ப்ரோ, அப்போ அடுத்து 4A, அடுத்து 4B. ஓகே, இப்போ எத்தனை செட்டு முடிச்சிருக்கீங்க, இது 14 மார்க், இது 14 மார்க், ஆக மொத்தம் 2 செட்டு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. மொத்தம் எத்தனை செட்டு எழுதணும், மொத்தம் வந்து ஆன்சர் எனி 5 question out of 7 question given, சரிங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, சரிங்களா, தட்ஸ் ஆல். ஓகே, இப்படி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ 2AB தான் ஃபஸ்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் 6AB எழுதியிருக்கேன், அடுத்து 4AB எழுதியிருக்கேன், பிரச்சனை இல்லை, தாராளமாக எழுதலாம், தப்பு இல்லை. ஓகே, அடுத்து வந்து இதில் சில பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 3A சம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க, லைனை போட்டுருவாங்க. அடுத்து 2B சம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து 8A சம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அடுத்து 2A சம்ம ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. வேல்யூஷன் பண்ணுறவங்க செம காண்டாயிருவாங்க. சீரியஸாக தான் உண்மைப்பா. இப்போ நீங்களே நல்லா யூஸ் பண்ணுங்களேன். இப்போ நம்ம கையில் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும், எழுதுனது பாருங்கள். 3Aவான், அடுத்து 2Bயா, அடுத்து 8Aவான், அடுத்து மறுபடியும் 2Aவான். என்னங்க ஆர்டர் இருக்குது. இப்போ நான் 6A எழுதுனேன்னா அடுத்து 6Bயை நான் போட்டிருக்கேன், 4A எழுதுனேன்னா அடுத்து 4Bயை போட்டிருக்கேன். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இது கரெக்டாக இருக்கா. அதை விட்டுட்டு 3A எழுதுவாங்களாம், அடுத்து 2Bயா, அடுத்து 8Aவா, அடுத்து 2Aவா, அடுத்து மறுபடியும் 3Bயா. அப்போ பாருங்கள், 3A இங்கே இருக்குது, 3B இங்கே இருக்குது. இப்படி தயவு செஞ்சு எழுதாதீங்க. அப்போ ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு 3Aவோட சம்மு வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் சம்மு தெரியுது ப்ரோ, இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ, சம்மு நல்லா பாக்ஸ் போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்லாம் போட்டு முடிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் 3B எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ப்ரோ, அப்போ நான் இப்போ எழுத முடியாதுல்ல ப்ரோ. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3B சம்மா தியரியா ஒரு 1 பேஜோ இல்லை ஒரு 2 பேஜோ கேப்பை விட்டுட்டு அடுத்த பேஜில் 4A எழுதுங்க, பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் பசங்க பண்ணுற தப்பே அதுதான். 3A சம் தெரியுதுன்னு சொல்லி போட்டுறீங்க, 3B வந்து டவுட்டாக இருக்குது கடைசியாக எழுதிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, 3A முடித்த உடனே ஏதோ ஒரு 8A போய் எழுதிடுறீங்க. 3B தெரியுதோ தெரிலையோ அந்த இடத்துல ஒரு பேஜ் கேப் விட்டுட்டு அடுத்ததை போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. இதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் சில பேர் இதை பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. இப்போ எனக்கு 6A தெரிஞ்சிருச்சு, நான் செம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். 6B வந்து பாதி தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்ட்டு 6Bயை கொண்டு வந்து இங்கே எழுதக்கூடாது. பக்கத்தில் 6Aக்கு பக்கத்தில் 6B,
பாதி தெரிஞ்சிச்சுன்னா பாதியை மட்டும் எழுதிட்டு கேப்பை விட்டுட்டு அடுத்து என்ன 4Aவா அடுத்துன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த 6Bயை ஃபுல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு 6A இங்கே இருக்குது, 6B இங்கே இருக்குது, 4A இங்கே இருக்குது, 4B இங்கே இருக்குது, 2A அங்கே இருக்குது, 2B இங்கே இருக்குது. இப்படி பண்ணால் தப்பு 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 தப்பு. சரிங்களா? இப்படி பண்ணக்கூடாது. இன்னொரு பசங்க நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ 7ல் 5 ரைட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அந்த 5ங்கிறது எப்படி இருக்கணும்? 2AB 3AB 4AB 5AB 6AB 7AB 8AB இப்படி இருக்கா? மொத்தம் 7 செட் இருக்கா? இதில் ஏதாவது 5 எழுதணும். இப்போ பசங்க என்ன நினச்சிட்றாங்க, 3A 2B அப்போது நிறைய பேர் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2A அடுத்து 3B அடுத்து 4A அடுத்து 5B அடுத்து 6A அடுத்து 7B அடுத்து 8A. இப்போ எத்தனை செட்டு வந்துருக்குன்னு தெரியுமா? 1 2 3 4 5 6 7 செட்டு மாதிரி கணக்கு வந்துருச்சு. இப்படி எழுதுனா மார்க் கிடைக்குமானா? தயவு செஞ்சு மார்க் எதிர்பார்த்துறாதீங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு மார்க் எதிர்பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 2 3 4 5 6 7 8 இதிலேருந்து எனி 5 தான் சொன்னாங்க. எனி 5னா இதை எடுத்தால் இது ஒரு செட்டு, 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 இப்படி தான் சூஸ் பண்ண சொன்னாங்க. கரெக்டுங்களா? 1 2 3 4 5 6 7 கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டீங்களா? அப்போ எப்படி மார்க் கிடைக்கும்? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள். 5 எழுதிருக்கீங்களா, அதுக்கு மட்டும் மார்க்கை போட்டுட்டு இந்த 2 நீங்கள் நல்லா எழுதினாலும் சரி நல்லா எழுதினாலும் கேன்சல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சில பேர் பண்ணுறாங்க, அவங்க என்ன வேலையை என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. ரிஸ்க்கு உங்களுக்கு நல்லது கிடையாது, ரிஸ்க்கு தேவையில்லாத வேலை. இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் இவ்வளோ ஈஸியாக வந்து இதை மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு செட்டுனா 2AB சேர்ந்தால் ஒரு செட்டு. சரி, இப்போ 2A வந்து நான் சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ, 7 மார்க் எனக்கு வாங்கிட்டேன். ஆனால் 2B வந்து இப்போது நான் சரியாக பண்ணலை, அப்போது எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 0 மார்க் போடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா 0 மார்க்கு, இல்லை பண்ணிங்க அப்படின்னா மேபி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலாக்கு ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அப்படிங்கிற ஒன்று கிடைக்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபைனலாக 3A சம் தெரிஞ்சிருச்சு, 3B தெரிலனா பக்கத்தில் கேப்பை விட்டுட்டு அடுத்து என்னங்கிறத பாருங்கள். 3Bயை கடைசி எழுதுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் போய் போடாதீங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் ஸ்டார்டிங்கில் எழுதுறது இதனால் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2A தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ 6AB எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ, 6AB எழுதுங்க, அடுத்து 4AB எழுதுங்க, அடுத்து 3AB எழுதுங்க, பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2AB தான் முதல் எழுதணுமா, இல்லை கண்டிப்பாக 3AB தான் எழுதணுமா அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இல்லை. மேபி உங்களுக்கு 8AB ஃபஸ்ட் நல்லா தெரியும்னா ஃபஸ்ட்டு 8AB எழுதுங்க. ஆனால் செட்டாக எழுதுங்க. 8Aனா ஏக்கு அடுத்து B இருக்கணும், அப்படி இருக்கணும். Bயை கொண்டு வந்து இங்கே கீழே எடுத்துகிட்டு அதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துட்டுருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது கிளியராக இருக்கும். எனிவே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்னது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இது லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ப்ளூ கலர் பென்னை வச்சு இப்போ நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதிடுறீங்க, சரிங்களா? அண்டர் ஏபிசி அனலைசிஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டாக் கண்ட்ரோல் இப்போ சம்திங் நான் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாக் கலர் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்குறாங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 96 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்போ இந்த செக்ஷன் 13ங்கிற வேர்டை நான் பிளாக் கலரை வச்சு அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், சரிங்களா? பிளாக் கலர் இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதை பிளாக் கலரில் எழுதி பளிச்சுன்னு அங்கங்கே பிளாக்காக காட்டாதீங்க. ஓகே, இப்போ செக்ஷன் 96 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஓகேங்களா? சாரி, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஷால் பி கண்டக்டட் their first AGM within 9 months. அப்போ இந்த 9 மந்த்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த 9 மந்த்ஸை பிளாக் கலர் வச்சு அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். இப்படி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நிறைய பேர் இங்கே பிளாக் கலர் வச்சு எழுதுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். ப்ரொஃபஷனலாக போகணுன்னா இந்த மாதிரி மெயினான வேர்டை மட்டும் பிளாக் கலர் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிளாக் கலர் வச்சு அண்டர்லைன் பண்ண மாட்டேன், நான் பென்சில் வச்சு தான் நான் அண்டர்லைன் பண்ணுவேன் அப்படின்னா பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒரு தியரி முடிஞ்சோடனே நல்லா டபுள் லைன் வந்து பென்சில் வச்சு போட்டாலும் சரி தான், பென் வச்சு போட்டாலும் சரி தான். ஓகேங்களா? பென் வச்சு போட்டிங்கன்னா பிளாக் கலர் பென் வச்சுனா போடுங்க. ஒரு தியரி முடிச்சுன்னா டபுள் லைனுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். 2 pages வந்து சம்முக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, பார்க்கலாம்.